ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் 3ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 9வது கணக்கு. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து 4 கொஸ்டின் இருக்குது. வெள்ளை நிறம், கருப்பு நிறம், சிவப்பு நிறம், வெள்ளையாகவும் கருப்பாகவும் அப்படின்னு இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே என்எஃப்எஸ் எழுதிடலாம். என்எஃப்எஸ் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே கூட்டணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சிவப்பு 5 பந்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளை 6, பச்சை 7, கருப்பு 8. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 26ன்னு வருது. சரியா? இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். வெள்ளை நிற பந்தாக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்க. அப்போது என்எஃப்ஏங்கிறது எவ்வளோ வரும்? எத்தனை வெள்ளை நிற பந்துகள்? இங்கே 6ன்னு இருக்குது. அப்போ வெள்ளை நிற பந்துகள் என்எஃப்ஏ வந்து 6. இப்போது வெள்ளை நிற பந்தாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு இங்கே ஏன் எடுத்துக்கிட்டோம், அதனால P ஈக்குவல் டு N/A/N/S. இங்கே N/Aங்கிறது எவ்வளோ? 6. N/Sங்கிறது எவ்வளோ? 26. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6ன்னு வரும். இங்கே 1 2 3 2 6. அப்போ 3/13. இப்போ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன? கருப்பு அல்லது சிவப்பு நிறம் அப்படின்னா கருப்பு நிறமாகவும் இருக்கலாம், சிவப்பு நிறமாகவும் இருக்கலாம். ரெண்டுமே இருக்கிற மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். கருப்பு நிற பந்துகள் 8, சிவப்பு நிற பந்துகள் 5. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13. அப்போது கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ N/Bங்கிறது எத்தனை வரும்? 13. இப்போ கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்தாக கிடைக்கும் நிகழ்தகவு P/B ஈக்குவல் டு N/B/N/S. N/Bங்கிறது 13, இப்போ N/Sங்கிறது 26. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 13 13, 2 13 26. அப்போது 1/2. அடுத்து பாருங்கள், மூணாவது கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். வெள்ளையாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. வெள்ளையாக இல்லாமல்னா வெள்ளை நிறப்பந்துகள் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அப்போ அந்த வெள்ளை நிறப்பந்துகள் இல்லாமல் அப்படின்னா N/Sலேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 20ன்னு வருதா? வெள்ளையாக இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி சி என்க. சின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ N/Cங்கிறது எவ்வளோன்னு சொன்னோம்? 20. வெள்ளையாக இல்லாமல்னா வெள்ளை நிறப்பந்துகளை N/Sலேருந்து கழிச்சிட்டா N/C ஈக்குவல் டு 20. அப்போ வெள்ளையாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு P/C ஈக்குவல் டு N/C/N/S. N/Cங்கிறது 20, N/Sங்கிறது 26. இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 20ன்னு வரும். 13 26ன்னு வரும். அப்போ 10/13. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க. வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, கருப்பாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நிகழ்தகவு வெள்ளை நிறப்பந்துகள் 6, கருப்பு நிறப்பந்துகள் எவ்வளோ? 8. ரெண்டையும் கூட்டுங்க பார்க்கலாம். ரெண்டையும் கூட்டினா 14ன்னு வருது. இப்போ அது இல்லாமல் அப்படின்னா மொத்தம் 26லேருந்து 14 கழிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும்? 12. இப்போ வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சியை நான் டின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ N/Dங்கிறது எவ்வளோ? அந்த ரெண்டையுமே கூட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா மொத்தத்துலேருந்து அந்த ரெண்டையுமே கூட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா அது இருக்காதா? இப்போ இருக்காதது எவ்வளோ? 12. இப்போ வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்க நிகழ்தகவு P/D ஈக்குவல் டு N/D/N/S. N/Dங்கிறது 12, N/Sங்கிறது 26. கேன்சல் பண்ணால் 6 2 12, 13 26. அப்போ 6/13. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. சரியா? ஒரு பாக்ஸில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகள் இருக்குது, ஒரு சில குறைபாடுடைய விளக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னு கொடுக்கல. அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில். குறைபாடுடையதாக அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதிலிருந்து எடுக்கிறாங்க ஒரு விளக்கை, அதுக்கான வாய்ப்பு வந்து 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
பாருங்க, குறைபாடு இல்லாத விளக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 20. குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என் ஆஃப் எஸ் எடுத்த உடனே எழுதுவோமா? இப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 20 + எக்ஸ். இது எவ்வளோன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ 20 + எக்ஸ். சரியா? இப்போ நிகழ்தகவு எழுதலாமா? என்ன கேட்டிருக்காங்க? குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ குறைபாடுடைய விளக்கு கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ வரும் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதே தான் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏங்கிறது எக்ஸு, என் ஆஃப் எஸ்ங்கிறது 20 + எக்ஸு. சரியா? இப்போ இதைத்தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? வாய்ப்பு 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8. அப்போது இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3/8 கூட சமப்படுத்துகிறோம். இப்போ சமப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதை 3/8 கூட சமப்படுத்தினா இதை இங்கே பெருக்கலாம், இதை இங்கே பெருக்கலாமா? பெருக்கணும் அப்படின்னா 8x கூட பெருக்குனா 8xன்னு வரும். ஈக்குவல் டு இதை இங்கே பெருக்கும்போது 3 × இது மொத்தமாக 3ஆல் பெருக்கணுமா? அப்போ இங்கே 8x ஈக்குவல் டு இதை இங்கே பெருக்கும்போது 3 2 6 60ன்னு வரும். கூட்டல் 3 கூட எக்ஸ் பெருக்குனா 3x. இப்போ பாருங்கள், இங்கே 8x அப்படியே இருக்குது. இது இந்த சைடு வந்துச்சுன்னா 3x இங்கே கூட்டலில் இருக்குது. அது இந்த சைடில் வரும்போது கழித்தலில் வரும். அப்போ கழித்தல் 3xன்னு வரும். ஈக்குவல் டு 60. இப்போ 8xலேருந்து 3x போயிடுச்சு அப்படின்னா எத்தனை இருக்கும்? 5x இருக்கும். 5x ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் மட்டும்தானே நம்மளுக்கு வேணும். இப்போ எக்ஸ் தான் வேணும், அதோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 இங்கே பெருக்கல் இருக்கிற 5 இந்த சைடு சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ 5. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 12 60. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 12. கடைசியில் ஒரு லைன் எழுதிக்கோங்க, குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை 12 அப்படின்னு. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு 11. என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பரிதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பரிதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதில் அவங்க வீசுகிற கல் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே விழுந்துச்சுன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வகத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஜெயிக்கலை, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கானது அவங்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்தோட ஆரம் 1 அடி அப்படின்னும், இந்த செவ்வகத்துக்கு நீளம் 4 அடின்னும், அகலம் 3 அடின்னும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. தீர்வில் நம்ம இப்போ என் ஆஃப் எஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட் எழுதுவோம். அந்த என் ஆஃப் எஸ் எழுதணும் அப்படின்னா இப்போ இங்கே என் ஆஃப் எஸ்ங்கிறது என்ன? மொத்தமாக, அதாவது இங்கே இந்த ரெண்டையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னா வட்டங்கிறது இந்த செவ்வகத்துக்கு உள்ளதானே இருக்குது. அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த வட்டமும் சேர்ந்து வந்துடும் தானே. அப்போ செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் என் ஆஃப் எஸ். அடுத்து வட்டத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு. வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவுன்னா அந்த வட்டத்துக்குள்ளே விழுந்தாதானே. அதனால் இந்த வட்டத்தோட பரப்பளவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என் ஆஃப் எஸ்ங்கிறது செவ்வகத்தோட பரப்பளவு தான், ஏன்னா அதுக்குள்ளேயே வட்டமும் வந்துடுது. இப்போ போடலாம் பாருங்கள். முதல்ல செவ்வகத்தோட பரப்பளவு எழுதலாம். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலமா? நீளம் பெருக்கல் அகலம். இப்போ நீளம்ங்கிறது இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 அடின்னு. அகலம்ங்கிறது 3 அடி. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 12 அடி வருது. எதில்? சதுர அலகுகள்னு போடுவோமா? பரப்பளவுனா சதுர அலகுகள், சுற்றளவுனா அலகுகளில் சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இப்போ வட்டத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆறுங்கிறது அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆரம் 1 அடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பை ஆறுங்கிறது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 கூட பையை பெருக்கும்போது பைன்னு தான் வரும். பை சதுர அலகுகள். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என் ஆஃப் எஸ்ங்கிறது இதுதான். சரியா? செவ்வகத்தின் பரப்பளவு மொத்தமாக சேர்த்தி தானே. இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது 12 சதுர அலகுகள் தான். சரியா? இப்போ நிகழ்ச்சி வெற்றி பெறும் நிகழ்தகவு தானே கேட்டிருக்காங்க. அப்போ வெற்றி பெறும் நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி ஏ என்க.
அப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்ன, வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கல் வந்து வட்டத்தில் விழுகணும். அப்போ வட்டத்துக்கான பரப்பளவு என்ன, பை. சரியா? இப்போ வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு ஏன்னு தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இங்கே என் ஆஃப் ஏங்கிறது எது, பை. என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளோ, செவ்வகத்தின் பரப்பளவு, அதாவது 12. இப்போ பையோட மதிப்பு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 12ன்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். அதாவது 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே 6 2 12ன்னு வந்துடும். மேலே 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 3ல் ஒரு 2 இருக்குது, மிச்சம் 1 இருக்குமா. அடுத்து புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கிற 1 நான் இங்கே கொடுத்தேன்னா 11ன்னு ஆகும். 11ல் I 2 10, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 நான் இங்கே கொடுத்தேன்னா 14. 14ல் 7 2 14ன்னு வரும். இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1.57/6ன்னு வருதா. இப்போ இங்கே புள்ளியில் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புள்ளியை நம்ம வந்து எப்போவுமே ஆன்சரில் புள்ளியில் வைக்க மாட்டோம். அப்போ இந்த புள்ளியை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 0 வர நம்பரால் பெருக்கலாம். மேலே பெருக்கணும் அப்படின்னா மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கீழேயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன ஆகும், மேலே அப்போ புள்ளி வெளியே 2 0 இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வெளியே வந்துடும். இப்போ 157ன்னு இருக்கும். கீழே இந்த 2 0 இங்கே புள்ளி இல்லை, அதனால் இந்த 2 0 அப்படியே இது கூட ஆட் ஆயிரும். அப்போது 600ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.